கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா போதுங்கிறாங்க. ஆனால் சந்திரபாபு நாயுடு பாலாறில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டாரு. அவருக்கு 33 கிலோமீட்டர் தான் ஓடுது, நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது. ஒரு தடுப்பணையும் நம்ம கட்டலை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பழைய துணையை கட்டினாங்கிறங்களே ஒரு அணையை கூட கட்டலை. இப்போ பாண்டியாறு பொன்னம்பலங்கிறது நமக்கு ஒரு பெரிய கொடை, இயற்கையின் அரும்பெருங்கொடை. இது என்ன செய்யுது, இப்போ கேரளாவில் 6 மாவட்டத்தை செலுக்கி வைக்குது. கணக்கில்லாத வெள்ளப்பெருக்கு எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஓடுது. அப்போ அம்மையார் இந்திரா காந்தி இதில் அடிக்கல் நட்டி ஒரு அணையை கட்டுறதுக்கு முயற்சிச்சாங்க. அப்போ கேரளாவில் அவங்க ஆளுகிற உயரத்தில் இருந்ததுனால அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அதை கைவிட்டுட்டாங்க. அப்போ நாம் எவரை எதிர்ப்பு தெரிவித்தாலும் கவலைப்படல, அங்கே அணையை கட்டி திருப்புறோம். இங்கே போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது. பெரும் குழாய்கள் மூலமாக எடுத்துக்கொண்டு போய் மேட்டூரில் நம்ம காவிரி படுகையில் எங்கெங்கே தண்ணி தேவைப்படுதோ அங்கே போய் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ உங்களுக்கு காட்சியாக காட்டுறேன். நான் உண்மையிலே பாண்டியாரில் ஓடுறது தான் நம்ம காட்டுறது, கற்பனை ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏஐ நினச்சிட போகிறீங்க. உண்மையிலே பாண்டியார் பொன்னம்பலம். அப்போ அங்கே ஒரு அணையை கட்டி தேவையான அளவுக்கு நான் தண்ணியை, அப்போ ராசி மணல்ங்கிற ஒரு இடத்துல அணை, எங்கெங்கெல்லாம் நீர்த்தேக்கம் இருக்கோ கணக்கில்லாத நம்மளுடைய கோட்பாடு இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பது, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது. இப்போ நீங்கள் விண்வெளியில் பறந்து போனீங்கன்னா தேகத்தில் தேம விழுந்த மாதிரி என் தேசத்தில் வெறும் தேமலா இருக்கு, நீர் தேமல். எங்கா பார்த்தாலும் குளம், குட்டை, ஏரி, கண்மாய், தாங்கல்னு வெட்டி வெட்டி நரைச்சிருவேன். ஒரு சொட்டு தண்ணீரை உள்ள விட மாட்டேன். அப்படி தண்ணீரின் தேவையில நானே தண்ணீரை விடுவேன். நானே சொல்லிடுவேன், எனக்கு தண்ணி தராதேன்றுவேன். கர்நாடகாவில் நானே தராத அப்படின்னு, நீ வச்சுக்க அப்படின்னு. ஆனால் ரொம்ப வெள்ளம் வந்துருச்சுன்னு திறந்து விட்டாயின்னு வச்சுக்க, தொலைச்சு போடுவேன்ருவேன். நீயே வச்சுக்கப்பா அப்படின்ற. ஏன்னா அவன் கேட்டாலும் தரப்போறதில்ல, அப்புறம் கேட்கணும் நம்ம. இப்போ நமக்கு என்ன இதில் கவனிக்கணும்னா, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது மூன்றும் விற்பனைக்கு வந்து விட்ட நாடு அல்லது சுடுகாடு. அறிவை வளர்க்கும் கல்வி ஒரு மிகப்பெரிய வியாபார பண்டமாயிருச்சு. உயிரை காக்கும் மருத்துவம் பெரிய வியாபார பண்டமாயிருச்சு. அப்புறம் உலக உயிர்களின் உயிர் தேவை. தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. இப்போ உங்களுக்கு போத்தல்ல வந்துருது, நீங்க குடிக்கிறீங்க. அப்போ காக்கை, குருவி, மான், மைனா, கொக்கு, சிறு யானை, புலி, சிங்கங்கரடி, பட்டுப்பூச்சி, தேனீக்கள் இதெல்லாம் என்ன செய்யணும்னு ஒரு தடவை யோசிக்கணும். இது மாதிரி ஒரு மனித பதர்கள் கொண்ட சமூகம், அதெல்லாம் செத்தா எனக்கு என்னன்னா, அதெல்லாம் நீங்க இல்லாம அது வாழும், அதெல்லாம் இல்லாம நம்ம வாழ முடியாதுங்கிற அடிப்படையை, அந்த அறிவியல் உயிரியல் உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என் அப்பா என்ன சொல்றாங்க, நீ தண்ணீரை பூமிக்குள்ள ஆழ்குழாயை நிறுத்தணுங்கிறாங்க. இப்போ 400 அடி 500 அடிக்கு நீங்கள் பூமிக்கு கீழே போய் நம்ம தண்ணீர் எடுத்துக்கிறோம். அப்போ மற்ற மரங்கள், செடி கொடிகள் அந்த 400 அடி 500 அடிக்கு வேற உள்ள இறக்கி தண்ணீர் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ உனக்கு தண்ணீர் என்ன, வானத்தில் தேடு, மேகத்தில் தேடு. அப்போ அங்கே மேலே இருக்கிற தண்ணீரை கீழே அறுவடை செஞ்சு கொண்டு வா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, மரம் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வரும். அதான் மரம், மண்ணின் வளம் வரப்பதே மனிதாரம்ங்கிறோம். மரத்துக்கு